திரு ராமகிருஷ்ணன், தாவேக அரசுடைய அணுகுமுறை மேகதாது விவகாரத்துல ஆரோக்கியமானதாக, தீர்வை நோக்கியதாக, இன்க்ளூசிவா இருக்கா? அதாவது அடிப்படையில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் அவர் தவிர்க்கிறார், ஏன் அதை தள்ளி போடுறாருங்கிறது புரிஞ்சுக்க முடியல. ஓகே, அதாவது அவங்க இந்த பல விஷயங்களுக்கு அவங்க புதுசு, இந்த விஷயத்திலும் புதுசு. ஓகே, இது ரொம்ப ஒரு ஆழமான பிரச்சனை, நீண்ட நாளாக இருக்கின்ற பிரச்சனை. ஆனா மற்றபடி அவர் அந்த நீங்க கேட்ட அந்த இன்க்ளூசிவ் அப்ரோச்னா இன்க்ளூசிவ் அப்ரோச் இது வரைக்கும் தெரியல. ஓகே, யாரையாவது இப்ப விவசாயிகள் அந்த பட்ஜெட்டுக்காக எப்போதுமே அந்த கன்சல்டேஷன் வச்சுப்பாங்க, அது எல்லா டிஎம்கே கவர்மெண்ட்லயும் பண்ணாங்க, அதை தான் இவங்க தொடர்ச்சி செஞ்சிருக்காங்க. பட் இப்ப அந்த விவசாயிகளை கூப்பிட்டு பேசுறதுலயோ இல்லாட்டா இவங்களோட பேசுறதுலயோ ஒன்றும் மற்ற கட்சி தலைவர்களோட பேசுவது கூட இந்த அனைத்து கட்சி கூட்டமா கூட ஒன்றும் அவசியம் இல்லை. முதல்ல நீங்க ஒரு சின்ன இன்ஃபார்மல் குரூப் மாதிரி கூட வச்சுக்கலாம், உங்க தோழமை கட்சிகளையாவது கூப்பிட்டு பேசி, அதுக்கப்புறம் அது மாதிரி அந்த எந்த விதமான ஒரு நடவடிக்கை அதுல தெரியல. பட் என்னை பொறுத்தவரை அவர் விஜய் போறேன்னு சொன்னது, அப்கோர்ஸ் பெங்களூருக்கு போறேன்னு சொன்னது, அப்கோர்ஸ் அது நடைபெறல. அது பட் அது ஒரு நல்லெண்ணத்தில் அவர் செய்ய முனைஞ்சார்னு நினைக்கிறேன். பட் அது கைகூடல. ஏன் அனைத்து கட்சி கூட்டம் வேண்டான்னு நினைக்கிறாங்க? இல்ல, அது எனக்கு அதாவது வேண்டாம், அதான் எனக்கு அது ஒன்றும் அவங்களுக்கு அவங்க ஒன்றும் சரியான அதை பற்றி அவங்க ஒன்றும் பேசல, ஒரு எந்த காரணமும் தெரியல. ஓகே, பெர்ஹாப்ஸ் அவங்க அதாவது இதை அவங்களுடைய அறியாமையை, இந்த பிரச்சனையில் இருக்கிற விஷயங்களை பத்தி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலந்துரையாடல் வச்சா தெரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கிறதா, அதுவும் தெரியல நம்மளுக்கு. ஏன் இது வேண்டான்னு சொல்வதற்கு இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஏன் தேவையில்லை அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதையாவது விளக்கணும். அது மாதிரியும் அவங்க விளக்குற மாதிரியும் தெரியல. அதனால இது ஒரு என்னை பொறுத்தவரையில் ஒரு புதிராகத்தான் இருக்கு. ஏன் அவனுக்கு தயக்கம்? அதாவது அனைத்து கட்சி கூட்டம் அதனாலேயே ஒன்றும் பிரச்சனையை தீர்ந்துட போறதா இல்லாட்டா இதுவாகலாம் இல்லை, நம்ம எல்லாரும் ஒரே தளத்துல இருந்து செயல்படுகின்றோம் என்ற ஒரு செய்தியை சொல்றோம், அவ்வளவுதானே தவிர மற்றபடி அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் கிடைச்சிடும் அவருக்கு இதுன்னு. பட் அது கூட அவரு தயங்குறது புரியல. அது ஏன் அப்படிங்கறது நம்மளுக்கு அது புரிஞ்சுக்க முடியல. அவருக்கு என்ன, அவங்களுக்கு என்ன தயக்கம் அதுல அப்படிங்கறது அவங்க யாருமே ஒன்றும் சொல்லலையா. சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்தோம், எல்லாம் ஒருமித்து அந்த தீர்மானத்தை ஏத்துக்கிட்டோம், அங்க நம்ம விவாதிச்சோம், அது போதுமானது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது பத்தாதா? அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது தேவையா? ஓகே ஓகே, அதாவது இப்ப நீங்க அதிலேயே கூட அந்த சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் போடுறீங்க. ஓகே, அந்த தீர்மானத்திலேயும் கூட ஒரு எதிர்கட்சி தலைவர் சொன்ன ஒரு கருத்தையும் சேர்த்து போட்டீங்க. எதிர்கட்சி தலைவர் அன்னைக்கு சொல்லும் பொழுது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது. அது ஒரு கொள்கை முடிவு. அந்த கொள்கை முடிவு யாரையும் கலந்து ஆலோசிக்காம திமுக அரசு செஞ்சுட்டாங்க. ஓகே, அதை இந்த அரசும் அது ஒரு தொடர்ச்சி என்ற காரணத்தினால அதை சேர்த்துட்டாங்களான்னு தெரியல. பட் இந்த அரசு அதை அவங்க மறுசீரிப்பு என்ன சொல்றீங்க, அது செஞ்சிருக்கலாம், அது விட்டுருங்க. பட் இப்ப சட்டசபையில சட்டமன்றத்துல இருக்கின்ற கட்சிகளோட மட்டும்தான் நீங்க அது அந்த உரையாடல் இருக்கும். மற்றபடி நீங்க அதை தாண்டி விவசாயிகளோடையோ இல்லாட்ட மற்ற கட்சிகள் இருக்காங்கல்ல, அதான் சட்டமன்றத்துல இது பிரதிநிதித்துவம் இல்லாத கட்சிகள், அவங்களுக்கும் கருத்து இருக்கும். சோ அவங்களே நீங்க, அதாவது இப்ப ஜனநாயகத்துல ஒரு கலந்துரையாடல் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சோ அதுவே நீங்க செய்ய மாட்டோம் அப்படின்னா அது இப்போ கர்நாடகால இருக்கு, அவங்க எத்தனை தரமும் சட்டமன்றத்திலயும் பேசுறாங்க, எதிர்கட்சி தலைவரோடும் பேசுறாரு. அவர் டெல்லிக்கு போனா எம்பிஸ கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. அதுல காங்கிரஸ், பிஜேபி எல்லாரும் தான் வராங்க, ஜனதா தள் எல்லாரும் தான் வராங்களே. அதனால அவங்களுக்கு இருக்கு. அப்போ உங்களுடைய எதிர் தரப்புல இருக்கிறவங்க அவங்க என்ன மாதிரியான அணுகுமுறை வைத்திருக்கிறார்கள், அவங்க என்ன மாதிரி ஒருமித்த கருத்தை கொடுக்கறாங்க வெளி உலகத்திற்கு, நம்ம இப்படி இருக்கோமே அப்படிங்கிற ஒரு அந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு நெருடலை உருவாக்கி இருக்க வேண்டும். ஓகே, அது அவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறதா என்பதை நமக்கு புரிஞ்சிக்கவே முடியல. அவங்களுடைய அனுபவமின்மையா இல்ல இந்த பிரச்சனையுடைய ஆழத்தை அவங்க புரிஞ்சுக்காததுனால
ஏதோ வந்து ஒரு 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 அலட்சியமாக அது இருக்கிறார்களா என்று கூட நமக்கு தெரியல. அதாவது அது அவங்க மேபி இந்த வருகின்ற இந்த 2 நாள் கழிச்சு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அதாவது பத்தி எல்லாம் பேசுறாங்களான்னு தெரியல. பேசும்பொழுதுதான் தெரியும். ஏன்னா இப்ப என்ன அவங்களுக்கு என்ன தலைமைச் செயலகத்துடன் செயல்பாடுகள் அனைத்தருடைய நீளம் அகலம் ஆழம் எல்லாவற்றையும் புரிஞ்ச நீங்களே ஒன்னும் தெரியலன்னு சொல்றீங்களே. இல்ல அவங்களுடைய நீளம் ஆழம் அகலம் எதுவும் நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவங்க ஒரு புதிய இதுவா இருக்காங்க இல்லையா, ஒரு புதிய சக்தியா வந்துட்டாங்க. ஓகே, நம்ம வந்து அதனால 35% மக்களுடைய வாக்குகளை பெற்று விட்டார்கள். ஓகே, சோ அத வந்து அந்த மக்கள்லாம் அவங்களுக்கு அந்த நீளம் ஆழம் அகலம் எல்லாம் தெரிஞ்சுட்டு ஓட்டு போட்டாங்க. பட் இப்ப இவங்க எனக்கு என்ன மாதிரியான ஒரு சராசரியான ஒரு மனிதர் வந்து எனக்கு அவங்கள புரிஞ்சுக்க முடியல. அதனால போக போக தான் தெரியும் நான் நினைக்கிறேன். இல்ல போற போக்குல உங்களை சராசரி மனிதர்ட்டீங்க, அந்த கருத்தை மட்டும் நான் ஏத்துக்கல.